மாறினாய இயேசு எப்போதும் நம்மோடு கூட இருப்பாராக. வேதத்தில் வாசிக்கும் பொழுது பல இடங்களிலே தேவன் ஓமையின் வழியாக மக்களோடு பேசினார். இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது ஓமையின் வழியாக மக்களோடும் சீசர்களோடும் அவருடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்கு ஏற்றவாறு பரலோக வாய்ப்புகளை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பிதாவுக்கு அடுத்த காரியத்தை குறித்தும் பேசினார். இன்றைக்கும் பல ஓமையின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பல ஓமையின் வழியாக நாம் இன்றைக்கும் தேவனோடு இணைக்கப்படுகிறோம். எனவே ஆண்டவர் அந்த நாட்களில் மக்கள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மக்களுடைய அந்த அறிவுக்கு ஏற்ப பல ஓமையின் காரியங்களை மக்களுக்கு எளிதாக கற்றுக் கொடுத்தார். பல ஓமைகள் முக்கியமாக இருக்கிறது. பல ஓமைகள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. அதுல ஒரு முக்கியமான ஓமை தான் நல்ல சமாரியன் ஓமை. அந்த சமாரியன் மூலமாக நாமும் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த நல்ல சமாரியனாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த நாளில் அதை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வாசிப்போம். லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 30 வாசிக்கும் பொழுது, இயேசு பிரயுத்தமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில், அப்ப ஒரு மனுஷனுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. எருசலேமிலிருந்து எரியோவுக்கு நேராக ஒரு மனுஷன் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்ப எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் எரியோவுக்கு போகும் பொழுது ஒரு துக்கமான சம்பவம் நடக்கிறது. ஒரு துயரமான சம்பவம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, அவன் போகக்கூடிய வழியில திருடர் கையில கள்ளர் கையில அகப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டானது. எனவே அந்த திருடர்கள் அந்த கள்ளர்கள் அந்த போகக்கூடிய அந்த பிரயாணப்பட்ட மனுஷனை காயப்படுத்தினார்கள். குட்டூராயா விட்டு போனார்கள். அவனுடைய பொருட்களையும் அவனுடைய வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்ப ஆண்டவர் அதில் சொல்லும் பொழுது, எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போக புறப்படும் பொழுது இந்த கால வேளையில நாமும் தேவ சித்தம் இல்லாமல் சில காரியத்தில் புறப்படும் பொழுது நமக்கும் சில காரியங்கள் நடக்கிறது. பிரியமானவர்களே, எருசலேம் தேவனுடைய மகிமை குறிக்கிறது. எருசலேம் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஒரு மனுஷன் பிரசன்னத்தை விட்டு அந்த எருசலேமுடைய தேவன் வாழக்கூடிய இடத்தை விட்டு எரியோவுக்கு போகும்போது இந்த சம்பவம் நடக்கிறத பார்க்கிறோம். எரிகோ யோசுவா நாட்களில் விழுந்து போன ஒரு பட்டணம். எரிகோவிலும் தேவன் பல அற்புதங்களை செய்கிறார். எரிகோவிலும் அநேக ஆசாரியர்களும் லேவியர்களும் அந்த நாட்களில் ஒரு 12,000க்கு அதிகமாக அந்த எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்தார்கள். அப்ப எரிகோ பட்டணத்தில் பல சிறப்பு அம்சங்கள் இருந்தன. பல காரியங்கள் தேவன் எரிகோவிலே அற்புதங்களை இயேசு செய்தார். ஆனாலும் எரிகோவை காட்டிலும் எருசலேம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டனமாக இருக்கிறது. எரிகோவை காட்டிலும் எருசலேம் தேவனால் அது ஏற்படுத்தப்பட்ட பட்டணமாக இருக்கிறது. கர்த்தர் எருசலேமிலே வாசம் பண்ணுகிறார். இப்ப நம்முடைய பிரயாணங்கள் சில நேரம் எருசலேம் விட்டு எரிகோவுக்கு போகக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பிரயாணம் சில நேரம் எருசலேம் விட்டு தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கிறது. போகும்பொழுது சில சம்பவங்கள் ஸ்தோத்திரம் அந்த பிரயாணத்தில் சம்பவிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிரயாணங்கள்ல வாழ்க்கைங்கிற பிரயாணங்கள்ல பல கள்ளர்கள் உள்ள வருவார்கள். நம்முடைய வாழ்க்கைங்கிற பிரயாணங்களில் பார்க்கும் பொழுது பிஸ்னஸாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், அதோ ஏதோ ஒரு காரியங்களாக இருக்கலாம். அதுலேயும் பார்க்கும் பொழுது பல திருடர்கள் உள்ள வர்றதை பார்க்குறோம். கர்த்தர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி மற்ற எதுக்கும் வரமாட்டான், அவன் இரக்கம் செய்ய வரமாட்டான். ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போக நீங்கள் அழைக்கப்படவில்லை. எருசலேமில் மகாராஜா வாசம் பண்ணுகிறார். எருசலேம் தேவனுடைய இடமாக இருக்கிறது. நீங்கள் அவருடைய ஒருவேளை ஜெபத்துக்கு பதில் வரலை, எனவே நான் எரிகோவுக்கு போகிறேன். ஒருவேளை தேவன் என்னோடு இருக்கிறார் இல்லையா என்கிற சந்தேகம் உண்டான உடனே நான் எருசலேம் விட்டு எரியோவுக்கு போகிறேன் என்று சொல்லி எருசலேம் தேவாலயமாக இருக்கிறது. எருசலேம் பிரசன்னத்தை குறிக்கிறது. எருசலேமில் தேவன் வாசம் பண்ணுகிறார். இப்ப எருசலேம் விட்டு எரிகோவுக்கு போகும் பொழுது ஒரு துக்கமான சம்பவம் நடக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நடக்கக்கூடாது. நாம் எருசலேமில் இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எருசலேமில் இருக்கத்தான் தேவன் விரும்புகிறார். இங்கு பார்க்கும் பொழுது ஆமா ஆண்டவர் சொல்லும் பொழுது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது பரிபூர்ணப்பட வரக்கூடிய கர்த்தர். எனவே இந்த நாளில் திருடனை போல பல நேரம் சாத்தான் பல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பான். பல வாய்ப்புகளை பிசாசு ஸ்தோத்திரம் உங்களுக்கு கொடுக்கும். பாவம் செய்யும் பொழுது இன்பமாக இருக்கும். பாவம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது அது இன்பத்தை கொடுக்கிறதை போல இருக்கும். ஆனால் பின்னாட்களில் அது துக்கமாக இருக்கும். பிரியமானவர்களே, எனவே நாம் கள்ளர் கையிலே பிடிக்கப்படக்கூடாது என்றால், ஸ்தோத்திரம் நம்முடைய காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் திருடப்படக்கூடாது என்றால் நாம் எங்க இருக்க வேண்டும் என்றால் எருசலேமிலே வாசம் பண்ணக்கூடிய கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். நாம் எங்க இருக்க வேண்டும் என்றால் தேவனை கர்த்தரிடத்தில் இருக்கும் பொழுது தேவன் நிச்சயம் நம்மை அவர் நடத்துவராக இருக்கிறார். இப்போ பார்க்கும் பொழுது அவனை காயப்படுத்தினார்கள். குட்டூராக, அதாவது உயிர் இருக்கு அவ்வளவுதான்.
ஆமாம் உயிர் இருக்கு, ஸ்தோத்திரம். அந்த ஹோமாவுக்கு போகக்கூடிய கண்டிஷனில் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போகும்பொழுது அதுக்கப்புறம் மற்றவர்கள் ஆமாம் அவனை இரக்கம் செய்ய மறந்து போனார்கள். அப்போ இதை காயப்படுத்தினவன் யாரும் தெரியலை. ஆனால் காயப்பட்டவன் ஒரு யூதன். சூப்பர்ல, காயப்பட்டவன் ஒரு யூதனாக இருக்கிறான். ஆனால் யூதனுக்கு ஆமாம் அவனுடைய சொந்த பந்தங்கள் கை கொடுக்கவில்லை. இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல சமாரியனாக அவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடுக்கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறதே. பிலிப்பியர் புத்தகம் 4:6 வாசிக்கும் பொழுது ஒன்றை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். இந்த நாளில் உங்களை அழுத்தக்கூடிய துக்கங்கள், இந்த நாளில் உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய துக்கங்கள் இருந்து கர்த்தர் உங்களை இந்த நாளில் விடுவிக்கிறார். அப்படி அபிஷேகம் உங்களை விடுவிக்கிறது. அவர் அன்றைக்கும் அதிசயமான காரியத்தை அவர் செய்கிறார். அதை வாசிக்கும் பொழுது அவனை காயப்படுத்தினார்கள். அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகக்கூடிய அந்த மனிதனை காயப்படுத்தினார்கள். அவனுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொண்டார்கள். ஆமாம், காயப்படுத்துறது எதுக்குன்னா அவனை அடிச்சா தான் அவன்கிட்ட இருந்து பொருளை பிடுங்க முடியும். அப்போ இந்த மனுஷன் பிரயாணப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு குதிரையிலோ அல்லது கழுதையிலோ தான் அவன் பிரயாணப்பட்டிருக்க முடியும். ஏனென்றால் அது ஒரு 28 ஆமாம் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இப்போ எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் என்றால் ஆமாம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று ஒரு 1/2 hour போயிடலாம். அப்போ அந்த நாட்களில் அவர்கள் எப்படியும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பயணத்தை செய்திருப்பார்கள். ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்பொழுது பார்க்கும் பொழுது முதலாவது அவன் எதில் பயணப்படுகிறானோ அதை பிடுங்கி கொண்டார்கள், ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொண்டார்கள். இப்போ அவனுக்கு வேதனையை தந்தார்கள். இந்த கால வேளையில் பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொண்டானோ, பிசாசு உங்களை வேதனைப்படுத்தினானோ, அச்சப்படாதிருங்கள். தேவன் உங்கள் பக்கத்தில் நல்ல சமாரியனாக இந்த நாளில் வெளிப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர் நல்ல சமாரியனாக, ஒரு பிள்ளைய திருமண காரியங்களில் நல்ல சமாரியனாக, ஒரு பிள்ளையுடைய படிப்பு காரியங்களில் வேலை காரியங்களில் அவர் நல்ல சமாரியனாக இன்றைக்கும் வெளிப்படுகிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அந்த 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 காயப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் ஸ்தோத்திர சமாரியனை தவிர யாரும் இல்லை. இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவை தவிர யாரும் இல்லை. இயேசு நினைக்கும் பொழுது, தெய்வம் நினைக்கும் பொழுது அந்த ஒரு மனிதனை கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய அவரால் கூடும். ஆம், அவரால் கூடும். எனவே இந்த நாளில் மனிதர் உதவியை தேடாதபடிக்கு, மனிதர் உதவி அவசியம்தான், ஆனால் தெய்வம் தான் மனிதரை அனுப்ப முடியும். தெய்வம் தான் மனுஷனுக்கு உதவியை என்ன செய்ய முடியும், அனுப்ப முடியும். இப்போ பார்க்கும் பொழுது 31வது வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன். இப்போ எரிகோவில் யார் அதிகமாக இருக்கிறார் என்றால் லேவியல் இருக்கிறார்கள். ஆசாரியர் லேவியெல்லாம் ஒரே தான், கேட்டகரி தான். இப்போ அவர்கள் அதிகமாக அந்த இடத்துல அந்த நாட்களில் 12,000க்கு அதிகமாக அந்த எரிகோ பட்டணத்தில் குடியிருந்தார்கள். அப்போ அங்கே எரிகோவிலே அவ்வளவு இருந்தாங்கன்னா எருசலேமில் ஆசாரியர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்திருக்கும். இப்போ எரிகோவில் பார்க்கும் பொழுது, எரிகோ என்பது யோசுவாவால் தகர்க்கப்பட்ட பட்டணம். ஆமாம், எக்காலங்கள் ஊதி 7 முறை அந்த விழுந்து போன பட்டணம், அதை மறுபடியும் கட்டினார்கள். ஆனால் யோசுவா ஒரு சாபம் கூறுகிறார். இந்த பட்டணத்தை கட்டும் பொழுது, இந்த பட்டணத்துக்கு அஸ்திவாரம் போடும் பொழுது அவன் மூத்த மகனை இழப்பான். அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணும்போது கடைசி மகனை இழப்பான்னு சொல்லும் பொழுது அந்த ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒருத்தன் அதை கட்ட விரும்புகிறார். கட்ட விரும்பி பார்க்கும்பொழுது 2 மகனை அவர் இழந்து போனதை பார்க்கிறோம். இப்போ எரிகோவை காட்டிலும் எருசலேம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம், எரிகோ அல்ல. எரிகோவில் அநேக ஆசீர்வாதத்தை இயேசு செய்திருந்தாலும் எரிகோவை காட்டிலும் எருசலேம் ஆசீர்வதிக்கப்பட்ட நகரமாக இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் வாழ்கிறார். இந்த நாளிலும் அன்பு மகனே மகளே, ஒருவேளை நீ எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிறாயோ, எருசலேமை விட்டு தேவன் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு ஒருவேளை எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிறாயோ, பாவம் என்கிற எரிகோ, பிரச்சனை என்கிற எரிகோ, தேவனை விட்டு நான் நிரந்தரமாக விலகி போக போகிறேன் என்று அந்த எரியோவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாயோ, இந்த நாளில் கர்த்தருடைய கரம் உன்னை தடுத்து நீ எருசலேமிலேயே இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். எருசலேம் சமாதானத்தை குறிக்கிறது. எருசலேமுக்கு விரோதமாய் அநேக ராஜ்யங்கள் எழும்பினாலும் எருசலேம் இன்று வரைக்கும் அது விழுந்து போகவில்லை. அது தன்னைத்தானே மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே நீ எருசலேம் இருப்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த மனித சித்தத்தை விட்டு போகும் பொழுது, இந்த மனித சித்தத்தை தொலைத்து விட்டு போகும் பொழுது காயப்பட்டதை பார்க்கிறோம். இந்த நாளில் ஒருவேளை தேவ சித்தத்தை விட்டு காயப்படுத்தப்பட்ட அன்பு சகோதரா, அன்பு சகோதரியை கர்த்தர் இந்த காலை வேளையில நல்ல சமாரியனாக வந்து உன்னை மறுபடியும் அழைக்கிறார். மறுபடியும் திருச்சபைக்கு வருவாயா? மறுபடியும் தேவனை தேடு வருவாயா? மறுபடியும் அதிகாலை ஜெபத்தில் அவரோடு பங்கெடுப்பாயா? மறுபடியும் இரவெல்லாம் ஜெபித்தாயே, மறுபடியும் இரவெல்லாம் தேவனோடு இணைக்கப்பட வருவாயா?
இப்பொழுது நீ எரிகோக்குள்ள வாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ எரிகோக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ எங்க இருக்க வேண்டும் என்றால் எருசலேமில் இருக்க வேண்டும். அங்கதான் அது ராஜாவின் நகரமாக இருக்கிறது. இப்ப பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வருகிறார். ஆசாரியனுடைய வேலையை என்னன்னா, ஆமா, மக்களுக்கும் ஆமா தேவனுக்கும் நடுவாக இருந்து ஆமா தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு கடத்துறது தான் ஆசாரியனுடைய வேலை. அப்ப நடுவுல நிக்கணும். ஆமா, நடுவுல நிக்கணும். இப்ப பார்க்கும் பொழுது ஆமா இப்ப பார்க்கும்போது ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நடுவில் நிற்கிற ஊழியக்காரர் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நடுவில் மத்தியஸ்தராக வெளிப்பட்டார். இப்ப பார்க்கும்போது ஆசாரியனுடைய வேலை என்னவென்றால், காயப்படுத்தப்பட்டவனை ஆமா சுகமாக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒன்று செய்ய வேண்டும், அவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு அவன் பக்கமாய் விலகி போனதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில ஆமா யாரெல்லாம் உதவி செய்வார்கள் என்று எண்ணி இருந்தாயோ அவர்கள் பக்கமாய் விலகி போனார்கள். யாரிடத்தெல்லாம் உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், பணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், யாருக்கெல்லாம் ஆமா செட்டில்மெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், அவர்கள் பக்கமாய் விலகி போனார்கள். இங்கு பார்க்கும் பொழுது அடிக்கப்பட்டது ஒரு யூதன் தான் அடிக்கப்பட்டிருந்தான். ஆமா, யூதனை தான் காயப்படுத்தி விட்டு போனார்கள். இப்பொழுது அந்த ஆசாரியன் உதவி செய்வதற்கு பதிலாக பக்கமாய் விலகி போனதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில இந்த நாளில் உறவுகளும் பல நேரம் பக்கமாய் விலகி போகும் சார். பக்கமாய் விலகி போவார்கள். ஏன்னா ஆமா அவன் எப்பயுமே பார்க்கும்போது நம்மோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இருக்க மாட்டான். நம்மோடு இருப்பதை போல சொல்லி கொண்டிருப்பார்கள். பல நேரம் அவங்க கைவிட்டுருவாங்க. கைவிடுவது தேவ சித்தமா இருக்கு. சூப்பர்ல, வா, இது எப்படி இருக்கு? அப்ப கைவிடுவது தேவ சித்தம். விட்டாதான் உனக்கு ஆமா பல காரியத்தை கற்றுக் கொடுக்குற. கைவிட்டாதான் உறவுகளை பத்தி, நண்பர்களை பத்தி, சில காரியத்தை பத்தி நீ எதெல்லாம் பெரிதாக அந்த ஒரு கோட்டை கட்டியிருந்தாயோ அந்த கோட்டை இடிக்க முடியும். ஆமா, அப்ப அந்த உன்னுடைய கனவு கோட்டைகள், சில தேவையில்லாத கனவு கோட்டைகள், ஒரு மனிதனை வைத்து பிரம்மாண்டமாக வைத்துக்கூடிய கனவு கோட்டைகள் இடிச்சாதான் ஆமா தேவன் என் கோட்டை, தேவன் என் நம்பிக்கை, தேவன் என் அரண் என்று நீ சொல்ல முடியும். அதனால தான் சில நேரம் ஆமா ஆசாரியர்கள் பக்கமாய் விலகி போனான். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த கால வேளையில உங்களை விட்டு விலகி போனவங்களை குறித்து ரொம்ப கவலைப்படுறேன். சில பேர் என்னை விட்டு இவர்கள் விலகி போனார்கள் என்று சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருக்கான். ஆமாம், தம்பியை போல் நினைத்துக் கொண்டிருந்தோம், அண்ணனை போல் நினைத்துக் கொண்டிருந்தோம், சகோதரி போல் நினைத்துக் கொண்டிருந்தோம், அக்காவை போல் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இவர்கள் விலகி போனார்கள் என்று சொல்லி நீ அவர்கள் விலகி போனால்தான் ஆமாம் சாமாரியனுக்கு நேராக உன்னை கர்த்தர் சந்திக்க வைக்க முடியும். அப்போ அந்த ஆசாரியன் விலகி போனால்தான் யார் வர முடியும் அப்படின்னா சாமாரியன் வெளிப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த வெளிப்பாட்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஆசாரியன் விலகி போனால்தான் சாமாரியன் உன்னை சந்திக்க முடியும். சில ஆசீர்வாதங்கள் விலகி போகுதே, ஆமாம், சில வாய்ப்புகள் விலகி போகுதே, கவலைப்பட வேண்டாம். அதை பார்க்கலும் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் உன்னை இந்த காலை வேளையில் சந்திக்கிறது பிரியமானவர்களே. எனவே அந்த ஆசாரியன் மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்து மனிதனுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டிய ஆசாரியன் பக்கமாய் விலகி போனான். ஆனாலும் கர்த்தர் அவன் மேல, இந்த காயப்படுத்தப்பட்ட மனுஷன் மேல ஒரு தேவ சித்தம் இருந்து கொண்டிருந்தது. அந்த தேவ சித்தத்தினால தான் அவன் காக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் உன் மேல தேவ சித்தம் இருக்கிறது. சித்தத்தை விட்டு வெளியே போயிருக்க, மறுபடியும் உள்ளவா இயேசுவின் நாமத்தினால, மறுபடியும் உள்ளவா அந்த தேவ சித்தத்துக்குள்ளாக வா என்று கர்த்தர் மறுபடியும் உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே. இப்ப பார்க்கும்பொழுது அவன் தற்செயலா வந்ததான், தற்செயலா வந்து உதவி செஞ்சிருக்கலாம். தற்செயலா வந்தவன் தற்செயலாவே போயிட்டான். இப்ப பார்க்கும்போது அந்தபடி ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இப்ப பார்க்கும்போது 2 பேரும் பக்கமாய் விலகி போனார்கள். இப்ப ஆசாரியன் ஒருவேளை சொல்லலாம், நான் அவனை தொடக்கூடாது என்று சொல்லலாம். ஒருவேளை நான் புனிதமானவன், நான் பரிசுத்தமானவன். ஒருவேளை ஸ்தோத்திர ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆசாரியர்கள் வந்து பாடியை தொடக்கூடாது. ஆமா, செத்து போன சரீரத்தை தொடக்கூடாது. அப்ப அவர்கள் ஒருவேளை ஸ்தோத்திரம் அவன் செத்து போயிருக்கலாம் என்று ஒருவேளை அவன் விலகி போயிருக்கலாம். ஆனால் லேவியன் தொடலாம் அல்லவா? லேவியன் அவனுடைய இனத்தான் தானே. ஆனால் அவனும் பக்கமாய் விலகி போனான் பிரியமானவர்களே. இந்த நாளில் அவர்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இவர்கள் செய்திருக்கலாமே. அப்படி மைண்ட் செட். அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், என்னை பரவாயில்லை, இவர்கள் செய்திருக்கலாமே. இவர்கள் என்னோடு அந்த சைல்ட்ஹுட்ல இருந்து, சிறு வயதிலிருந்து பழகினவர்கள் தானே. இப்ப பார்க்கும் பொழுது ஆசாரியனும் பக்கமாய் விலகி போனான் பிரியமானவர்களே, லேவியனும் பக்கமாய் விலகி போனான் பிரியமானவர்களே. ஆனால் ஒரே ஒரு ஆள் அவனத்தில் வந்து அவனுக்கு உதவி செய்ததை பார்க்கிறோம். அந்த ஆள் யாருன்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில உங்களை வந்து கை தூக்கி விட்டாரே அந்த சாமாரியன். அவன் புறக்கணிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்து வாடும் பொழுது, பிள்ளைகளை இழந்து வாடும் பொழுது, ஏதோ காரியத்தை இழந்து வாடும் பொழுது உங்கள் பக்கம் இருந்து உங்களை
கை கொடுத்து தூக்கினாரே அந்த சமாரியன். பிரைஸ்ல அந்த சமாரியன் வர்ற வேலைக்கு தான் வர்றதுக்காகத்தான் பல ஆஃபர்கள், பல காரியங்கள் அந்த 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 காயப்படுத்தப்பட்ட நபரை விட்டு போய்விட்டன பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் பல காரியங்கள் போய்விட்டு சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளிலும் பல பிரேக்த்ரூ நீங்கள் சந்திக்க முடியும். இந்த நாளிலும் தெய்வம் மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும். இந்த நாளிலும் சமாரியன் உங்களை சந்திக்க முடியும் பிரியமானவர்களே. அதை வாசிக்கும் பொழுது அந்த லேவியனும் பக்கமாய் விலகி போனதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, பிரைஸ் தி லார்ட், மனதுருகி, இந்த காலை வேளை இயேசு மனதுருகிறார். மனதுருகி அழாதே என்று சொன்னாரே, மனதுருகி கவலைப்படாதே என்று சொன்னாரே, மனதுருகி உதவி செய்தாரே அந்த இயேசு சமாரியன் வெளிப்பட்டார் பிரியமானவர்களே. இப்ப பக்கமாய் ஆசாரியன் விலகி போனான், பக்கமாய் லேவியன் விலகி போனான். ஆனால் சமாரியன் விலகி போகவில்லை. இங்க பார்க்கும்போது சமாரியன்கிறது வேற கோத்திரம். சமாரியன் என்றவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தால், புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த சமாரியனை வைத்துதான் கர்த்தர் யூதருக்கு உதவி செய்யக்கூடிய சூழலை உண்டாக்கினா. யார் புறக்கணித்தார்களோ அந்த சமாரியன் தேடி வந்தா. இந்த நாளில் நம்மலாம் பல ஆண்டுகளாக இந்த சமாரியனை இயேசுவை புறக்கணித்தோம். வெளிநாட்டு கடவுள் என்று, வெளிநாட்டு கடவுள் என்று ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இவரை புறக்கணித்துக் கொண்டே இருந்தோம். ஆனால் இவர் தான் நமக்கு மருந்தாக அமைகிறார். இவர் தான் நல்ல மெடிசனாக இருக்கிறார். குட் சமாரியன் தான் குட்ஸ் மெடிசன். அவர் தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். இப்ப பார்க்கும்போது மனதுருகுற மற்றவர்கள் பக்கமாய் விலகி போனார்கள். இந்த கால வேளையில இயேசு மனதுருகி மறுபடியும் உன் வியாதியிலிருந்து அவன் படுக்கையை மாற்றுகிறார். ஒருவேளை ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வியாதியோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். மறுபடியும் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், உன் வியாதியை படுக்கையை மாற்றுகிறார், உன் கடன் பிரச்சனையை அவர் மாற்றுகிறார், உன் காரியத்தில் அவர் வெளியே கொண்டு வர்றார். இங்கே நல்ல சமாரியன் மற்றவங்களாம் பக்கமாய் விலகி போயிட்டாங்க. ஆனால் நல்ல சமாரியன் வரும்பொழுது முதலாவது அவன்கிட்ட காணப்படக்கூடிய காரியம், நல்ல சமாரியன் காணப்படக்கூடிய முதல் நல்ல காரியம் என்றால் மனதுருக்கம் செயல்படும் பொழுதே பிரியமானவர்களே அந்த இடத்துல அந்த உதவி காரியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறத பார்க்கிறோம். மனதுருகி அதுக்கப்புறம் கிட்ட வர்றத பார்க்கிறோம். பக்கமாய் வெளியே போனவர்கள், பக்கமாய் ஸ்தோத்திரம், தற்செயலை வந்தவர் பக்கமாய் தூரமாய் போனவர்கள், ஆனால் போகட்டும். ஆனால் நல்ல சமாரியன் மறுபடியும் கிட்ட வந்தார். இந்த காலை வேளையில கிட்ட வர்ற வாழ்க்கையில கிட்ட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு கிட்ட வந்து ஸ்தோத்திரம், உன்னை மறுபடியும் கையில தூக்கி பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். திகையாதே, நான் கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். விரோதிகளை பார்த்து, விரோதிகளை எண்ணிக்கையை பார்த்து பயப்படாத, அவனோடு கூட இருக்கிறதை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் அதிகமாக இருக்கிறார். இப்ப கிட்ட வந்து அவனுடைய காயங்கள் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்த்து, திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வாய்க்கிறார். அந்த புளித்த திராட்சை ரசம் பெயின் கில்லராக மாறுகிறது. பெயின் கில்லர். அப்போ வலி நிவாரணின்னு சொல்றாங்கல்ல. இப்போ பார்க்கும்போது எண்ணெய், அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசையும் வார்க்கிறார். இப்போ காயங்களில் பார்க்கும்போது அந்த எண்ணெயும் ஒலிவ எண்ணெய், பியூரான எண்ணெய், ஒலிவ எண்ணெய் தான் மறுபடியும் அந்த இழந்து போன அந்த சிராய்ப்புகளை மறுபடியும் சைனுக்குள்ளே கொண்டு வருது. இப்போ ஆலிவ், இப்போ ஒலிவ எண்ணெயையும் எதை கொடுக்குறாருன்னா திராட்சை ரசத்தையும் வார்க்கிறார். காயங்களில் வார்த்து காயத்தை கட்டுகிறார். இந்த கால வேளையில ஒரு மன காயங்களை கட்டுகிறார். பிள்ளையுடைய காரியங்களை குறித்து அநேக சிந்திக்கக்கூடிய அந்த மன காயங்களை கட்டுகிறார். மன காயங்களை கட்டி உங்களை குணமாக்குகிறார். நான் அவர்களை குணமாக்குவேன்னு சொன்னாரே, அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்று பேதுரு சொல்லியிருக்கிறாரே. அவர் தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தழும்புகளால் என்று பன்மை பயன்படுத்தப்படுகிறது. இயேசுவின் ஒரு தழும்பு அல்ல, இயேசுவுக்கு பல தழும்புகள் உண்டாயிட்டு சிலுவையில். இப்ப பல தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். எனவே சொல்லும் பொழுது நல்ல சமாரியன் அந்த காயத்தை கட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் எந்த காயத்தை உறவுகள் ஏற்படுத்தி விட்டு போனதோ அது மனது காயங்களாக இருக்கலாம். அந்த காயத்தை கட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். காயத்தை கட்டுகிறார். இப்ப அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது ஒரு நாள் இந்த சம்பவம் நடந்தது. திருடர்கள் காயப்படுத்தி விட்டார்கள். பொருளை அபகரிக்க நினைத்தவர்கள் காயப்படுத்தி விட்டார்கள். ஆனால் நம்ம நேரம் பார்க்கும்போது அது ஒரு நாள் நடந்த சம்பவம், அவ்வளவுதான். ஆனால் பல முறை பார்க்கும் பொழுது மனதை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் சில பேர். மனதை காயப்படுத்துறதுதான் வேலை. அப்ப சரீரத்தில் காயப்படும் பொழுது அது குணமாகிறது. 1 மாதம் 2 மாதம் அல்ல 6 மாதம் குணமாகிறோம். மனதை காயப்படுத்தும் பொழுது அது பல காலங்களாக அது நம்ம நினைவுல வந்து போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா அது அந்த காயங்கள் நம்மை, அந்த மனது காரங்கள் நம்மளை ரொம்ப காயப்படுத்தி விட்டது. இப்ப பார்க்கும்போது நல்ல சமாரிய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது நல்ல சமாரியனுடைய கேரக்டரே சூப்பர் தான். சமாரியனை நல்ல சமாரியன் அழைக்கப்படுற காரணமே அவனுக்குள்ள ஒரு நல்ல கேரக்டர் உண்டானதுனால தான். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த கால வேளையில இப்ப காயப்படுத்தினவர்களை நாம மறுபடியும் காயப்படுத்தக்கூடாது.
இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, காயப்படுத்தி விட்டுட்டு போகும்போது ஒரு சமாரியன் ஆகிய இயேசு வெளிப்பட்டது போல நம்மளும் நல்ல சமாரியனாக அந்த இயேசு இருந்த ஒரு கேரக்டர் நமக்குள்ள வரணும், நமக்குள்ள அந்த சாயல் வெளிப்படணும் பிரியமானவர்களே. ஆமென். எனவே ஸ்தோத்திரம். இன்னைக்கு போய் மற்ற ஊர் பஞ்சாயத்தில் தலையிட்டு மற்ற குடும்பத்தை டேமேஜ் பண்ணிட்டே இருப்பான், மற்றவருடைய நட்பெயரை கெடுத்து கொண்டே இருப்பார்கள். ஸ்தோத்திரம். சில இடத்துல பார்க்கும்போது மற்றவர்களை காயப்படுத்திட்டே இருப்பான். அந்த கேரக்டர் நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம ஒருவனையும் காயப்படுத்தக்கூடாது. அதுக்கு அழைக்கப்படலை. அதில் தெரிஞ்சுக்கணும். ஒருவனுக்கு விரோதமாய் அவதூறு பேசுவதற்கு நம்ம அழைக்கப்படவில்லை. ஒருவனுடைய காரியத்தை மற்றவனுக்கு சொல்லி பறைசாற்ற நம்ம அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துவை மட்டும் பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நல்ல சமாரியுடைய கேரக்டரை நல்ல கேரக்டர். இப்போ கிட்ட வந்து அவனுடைய காயத்தை ஆற்றுகிறார். அதுக்கப்புறம் காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்தின் மேல் ஏற்றி ஏற்றுகிறார். அப்போ ஒருவேளை நல்ல சமாரியன், இந்த சமாரியன் ஒருவேளை குதிரையில் வந்திருக்கலாம் அல்லது கழுதையில் ஏதோ ஒரு போக்குவரத்தில் வந்திருக்கலாம். இப்போ சுய வாகனத்தில் ஏற்றுகிறார். சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு அவனை நடு ரோட்டில் விட்டல. காயத்தை கட்டியாச்சு. காயத்தை கட்டி விட்டாச்சு, அவனுக்கு மெடிசன் கொடுத்தாச்சு, போதும், ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணியாச்சு, போதும்னு விடலை. எங்கே கொண்டு போகிறாருன்னா, ஸ்தோத்திரம், நல்ல சத்திரத்துக்கு நேராக ஒரு நல்ல ஸ்தோத்திரம், நல்ல ஹோட்டல் அண்ட் லாட்ஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு அந்த உணவும் தங்கும் விடுதியும் இணைந்தது. இப்போ அந்த சத்திரத்துக்கு நேராக, இலவச சத்திரம் அல்ல, பைசா கொடுக்கக்கூடிய சத்திரம், அந்த சத்திரத்துக்கு நேராக, அந்த இடத்துக்கு நேராக சுய வாகனத்தில் அழைத்து கொண்டு போகிறதை பார்க்குறோம். இந்த நாளில் உங்களை அப்படியே காயப்படுத்தி விட்டுற மாட்டார், நல்ல சபையில் சேர்க்கிறார். நல்ல ஊழியக்காரத்தில் பழக வைக்கிறார். ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் உங்களுக்கு வார்த்தை கிடைக்குதோ அந்த இடத்துல மறுபடியும் அவர் இணைக்கிறார். அப்போ நம்ம தற்செயலாக ஒரு ஊழியக்காரை கண்டுகொள்ளவில்லை, தற்செயலாக ஒரு ஸ்தோத்திர தேவனுடைய மனிதனை கண்டுகொள்ளவில்லை, மாறாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் இணைக்கிறார். அவ்வளோதான். இப்போ பார்க்கும்பொழுது சத்திரத்தில் இணைக்கிறார். இப்போ சபையில் இணைக்கிறார். நல்ல சமாரியன் சபையில் என்ன செய்கிறாரு? இணைக்கிறார். அம்போன் விடலை, ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டு அம்போன் விடலை, மறுபடியும் பூர்ண குணமடையும்படி, நாம் பூர்ணமாகும்படி அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். இன்றைக்கும் டே பை டே பூர்ணமாகும்படி, பிதாவை போல, கிறிஸ்துவின் சாயலை போல, அந்த மறுவும் சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்தஸ்து நமக்கு உண்டாகும்படி, அப்போ பூர்ணமாகும்படி அவர் நம்மளை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த இடத்துல சத்திரத்தில் சேர்க்கிறாருன்னா, நமக்குள்ளே பார்க்கும்போது பூர்ணம் ஆகும்னா அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவை. அப்போ பரிசுத்த ஆவி இன்னும் தொடர்ந்து என்ன செய்ய நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். சுய வாகனத்தில், அடுத்த வாகனத்தில் அல்ல, சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் அங்கே கொடுக்கறத பார்க்குறோம். அதில் லூக்கா 10:35 வாசிக்கும் பொழுது, ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான். 35 மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுக்குறேன். நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்க்கும்போது அப்படியே விட்டுட்டு போகல. மற்றவர்கள் பக்கமாய் விலகி போனார்கள். ஹலோ, புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் மற்றவர்கள் பக்கமாய் விலகி போனார்கள். ஆனால் சமாரியன் சுய வாகனத்தில் ஏற்றுகிறார், காயங்களை கட்டுகிறார். சத்திரத்தில் ஒரு உணவும் நல்ல அமைதியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல சேர்க்கிறார். சேர்த்து விட்டு மறுபடியும் காலையில் அவன் போகக்கூடிய அந்த வேலை வரும்பொழுது அது அவனுடைய டார்கெட் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார். சமாரியனுக்கு ஒரு வேலை உண்டு. இயேசு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், இப்போ பிதாவுடைய வலது பக்கத்தில் சிங்காசனம் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். நமக்காக அங்கிருந்தும் என்ன செய்யறாருன்னா, நல்ல மரம், கனி கொடுக்கிற மரத்தை இன்னும் கனி கொடுக்கும்படி, கனி கொடாது இருக்கிற மரத்தை இன்னும் கனி கொடுக்கும்படி நம்ம என்ன செய்யறாருன்னா, சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் யோவான் 15 வாசிக்கிறோம். அப்போ மிகுந்த கனி கொடுப்பதில் நீங்கள் சீசராக இருப்பீர்கள், மிகுந்த கனி கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இங்கே பார்க்கும் பொழுது சத்திரக்காரன் கொடுத்தது மாத்திரமல்ல, 2 பணத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, 2 பணத்தை கொடுத்துட்டான். அதே அதிகமான பணம் தான். ஆனால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இவனுக்கு ஏதாகிலும் நீ இன்னும் அதிகமாக செய்தா. ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அது ஏதோ நிறைய வாங்கி கொடுத்தேன் சார். ஏன்னா குற்றுஆய விட்டு போனார்கள். காயம் பயங்கரமான காயமாக இருந்தது. எனவே இந்த நாளை நீர் இவனுக்கு இன்னும் அதிகமாக ஏதாவது செலவழித்தால் நான் வரும்போது தருகிறேன் என்று சொல்றதை பார்க்குறோம். அப்போ ஆல்ரெடி அந்த சத்திரம், அந்த லாட்ஜ் போல இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த சமாரியனுக்கு ஏற்கனவே தெரிந்த இடமாகத்தான் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நான் மறுபடியும் வரும்போது தருவேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தா இவன் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டான். இப்போ சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் வருவேன். பிரைஸ். இப்போ நம்ம ஒரு இடத்துல இணைக்கிறார். சபையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியக்காரருக்கு கீழாக இருக்கலாம், அல்லது ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழாக உங்களை இணைத்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை இணைத்திருக்கலாம். இணைத்து மறுபடியும் மீண்டும் வருவார். மீண்டும் வருவார். பிதார்த்தத்தில் எப்படி ஏறி போனாரோ அதில் பார்க்கும் பொழுது தூதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு எப்படி பரலோகத்துக்கு ஏறி போனாரோ, கலிலேயரே அவரை பார்த்து கொண்டிருக்கிறது என்ன, எப்படி ஏறி போனார், அவர் அப்படியே திரும்பி வருவார்.
பிரைஸ் தி லார்ட். எனவே அப்படியே திரும்பி வருவார். இந்த நாளில் உங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு நேராக நடத்துகிறார் பிரதர். ஆமாம், காயப்படுத்தப்பட்டீங்க, வாழ்க்கையில் நொறுக்கப்பட்டீங்க, புறக்கணிக்கப்பட்டீங்க, பக்கமாக விலகி போனார்கள். ஆமாம், எல்லாம் சரிதான். இப்போ உங்களை வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி முதலுதவி பண்ணி மறுபடியும் எங்கே ஒரு அமைதியான இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் நிறுத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் இப்போ நல்ல செட்டில்மெண்ட்டுக்கு நேராக கொண்டு வந்துட்டாரு. மறுபடியும் அப்படியே பராமரிப்பு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதுதான் சமாரியன், அதான் நல்ல சமாரியன், அதான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பராமரிப்பு இன்னைக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. உங்களை பராமரிக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறார், உங்களுடைய பேர பிள்ளைகளை பராமரிக்கிறார். அப்படியே பராமரித்து கொண்டே போகிறார். நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, எரியோகு போகக்கூடிய திசையை தேர்ந்தெடுக்காதபடிக்கு நான் எருசலேமில் இருக்கிறேன், நான் அப்பாவோடு இருக்கிறேன். அந்த லூக்கா 15 வரக்கூடிய அந்த இளைய குமாரனை போல நான் தகப்பனை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. மூத்த குமாரனை போல அதை பேசுறதே இல்லை. இளைய குமாரன் போயிட்டான். ஆனால் மூத்த குமாரன் எப்போதும் தேவ சித்தத்தை செய்து கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் அநேக மூத்த குமாரர்கள் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அநேக மூத்த குமார், சில இளைய குமாரர்கள் அப்பப்போ போவான் வருவான், போயிட்டே இருப்பான். ஆமாம், அவன் சிறைப்பறவை மாதிரி பாவத்தில் சிறைப்பட்டு போயிட்டு வருவான். ஆனால் பல மூத்த குமாரர்கள், மூத்த குமார்த்திகள் இருக்கிறீங்க. நீங்கள் எப்போதும் தேவனோடு இருக்கிறீர்கள். எனவே சொல்லும் பொழுது அந்த தகப்பன் சொல்லும் பொழுது மூத்த குமாரனை பார்த்து, எனக்கு உண்டானது அவன் சேர வாங்கிட்டு போயிட்டான், சேர வாங்கி போய் என்னமோ போயிட்டான், ஆனால் எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு உண்டானது அப்படி சொல்கிறத பார்க்குறோம். அதுதான் இயேசு பல இடத்துல யோவானில் பேசும் பொழுது, பிதாவுக்கு உண்டானது எனக்கு உண்டானது, எனக்கு உண்டானதெல்லாம் உங்களுக்கு உண்டானதுன்னு சொல்லி அவர் பேசி கொண்டதை பார்க்குறோம். இந்த நாளில் சமாரியன் நமக்கு நல்ல வழிகளையும் நல்ல காரியங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் நல்ல சமாரியன் கூட இருக்கிறார். அச்சப்பட வேண்டாம், தைரியமா இருக்கு. அவன் காயப்படுத்திட்டான், இதவே எப்போ மாதிரி பேசிட்டாலே கூட, இதவே தேவையற்றதை பேசக்கூடாது. அவர் கூட இருக்கிறார். நல்ல சமாரியன் கூட இருக்கும் பொழுது சில காரியம் சம்பவித்து உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. சில காரியம் வேதனைப்படுத்தி உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமாரியன் இப்போ நல்ல செட்டில்மெண்ட்டுக்கு நேராக என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது நல்ல சமாரியனுடைய மகிமை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகப்பிரமான வாழ்க்கையிலும் அது வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நல்ல சமாரியன் என்பவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவன், நல்ல சமாரியன் என்பவன் பாதுகாக்கக்கூடியவன், நல்ல சமாரியன் என்பவன் உங்களை அப்படி விட்டுட்டு போறதில்லை, உங்களை கூட இருக்கக்கூடியவர் தான் நல்ல சமாரியன். உங்கள் குடும்பத்தில் நல்ல சமாரியன் என்பவன் அவர் தான் மனதுருகக்கூடிய இயேசு. ஆமாம், அவருக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமாம், அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமாம், சொந்த மனதை முக்கியத்துவப்படுத்தி கொடுத்தேன், அவனுக்கு கொடுத்தேன், இவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டே இருக்கோம். நம்முடைய முக்கியத்துவத்தை பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவிக்கு கொடுப்பதற்கு பதிலாக சொந்தத்துக்கு அவனுக்கு பயப்படுறவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்ம மனதுருகவில்லை. அவர்களை பார்க்கலும் இயேசு மனதுருகிறார், அவர்களை பார்க்கலும் சமாரியன் மனதுருகி இருந்தார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த சமாரியன் உங்களை தொடர்ந்து வழிநடத்துவாராக. சமாரியனுக்கு விட்டு கொடுப்போம். ஆமாம், இந்த பூமியில் இருக்க வரைக்கும் சமாரியனை விட்டுட்டு போக மாட்டேன், எருசலேமை விட்டுட்டு போக மாட்டேன். நான் ஸ்தோத்திரம், நான் எரியோவை தேர்ந்தெடுக்க மாட்டேன், நான் எருசலேமுக்குள்ளாக இருப்பேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த மூத்த குமாரனுடைய ஒட்டுமொத்தமான ஆசீர்வாதம், மொத்த ஆசீர்வாதம் எங்கே சேர்ந்ததுன்னா மூத்த குமாரனுக்கு சேர்ந்தது, இளைய குமாரனுக்கு அல்ல, மூத்த குமாரனுக்கு சேர்ந்தது. எனவே நம்ம நல்ல சமாரியனோடு இருக்கும் பொழுது நீங்கள் மூத்த குமாரனை போல பல ஆசீர்வாதங்களையும் பல காரியத்தையும் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் இந்த நாளில் கூட இருப்பாராக. ஆமென்.